மைனர் குழந்தைகளை கடைசரக்காக கருதக்கூடாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மைனர் குழந்தைகளை எந்த சூழ்நிலையிலும் கடைசரக்காக கருதக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குழந்தைகளின் உணர்வு, விருப்பங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, எந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கு? இதனுடைய பின்னணி என்ன? கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விவாகரத்து வழக்கு. இந்த வழக்கில் மனைவியிடமிருந்து குழந்தைகளை தனக்கு வேண்டும் என்று கேட்டு கணவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தற்போது அங்கு நிலுவையில் உள்ள நிலையில் 11 வயதான இரட்டை ஆண் குழந்தைகளை தன்னிடம் ஒப்படைக்க கோரி கணவன் மனைவி தரப்பில் தொடரப்பட்ட வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனியாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் குழந்தைகளிடம் விசாரணை நடத்தினார்கள். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை தாயிடமும், சனி ஞாயிற்றுக்கிழமை தந்தையிடம் இருக்கலாம் என்றும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை எதிர்த்து கணவர் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவானது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் S. M. சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி முகமது சதீக் ஆகிய அமர்வு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போதும் நீதிபதிகள் இரு குழந்தைகளையும் அழைத்து அவரிடம் விசாரித்தார்கள். குழந்தைகள் இருவரும் தந்தை மற்றும் அவரது குடும்பத்தினர் உணவு ரீதியாக துன்புறுத்துவதால் தாயிடமே இருக்க விருப்பம் இருப்பதாக தெரிவித்தனர். இதனை ஏற்றுக்கொண்டு குழந்தைகளை தாயிடம் ஒப்படைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டனர். அப்போது தெரிவித்த நீதிபதிகள் இரு குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கு தந்தை தரப்பில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த உத்தரவில் மைனர் குழந்தைகளை பெற்றோரோ நீதிமன்றமோ எந்த சூழ்நிலையிலும் கடைசரக்காக கருதக்கூடாது. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளை யாரிடம் ஒப்படைப்பது என வழக்கு வரும் பொழுது அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய மனநலம், எதிர்காலம் ஆகியவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். குழந்தைகளை தாயிடமோ தன்னிடமோ ஒப்படைப்பது என்பது பிரச்சனை அல்ல. இதற்கு தீர்வு காணும் பொருட்டு பரிவர்த்தனையோ அல்ல. மைனர் குழந்தையுடைய விருப்பத்திற்கும் உணர்வுகளுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.